ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி பருப்பு போளி எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மைதா மாவு நான் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் கோதுமை மாவும் மைதா மாவும் பாதி பாதி அளவும் எடுத்துக்கலாம், 100 கிராமு. அப்புறம் அதுக்கு ரவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெல்லம் 150 கிராமு, ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்துருக்குறேங்க. அதாவது மைதா ஒரு கப்புன்னா அது ஒரு அரை கப்பு எடுத்தால் போதும். இப்போ ஏலக்காய் ஒரு 5, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, ஆயில் 4 டேபிள் ஸ்பூனு, உப்பு மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைகிறப்போ நமக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் போலி. அதுக்காக தான் தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ முதல்ல கடலைப்பருப்பை ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அதாவது கிள்ளு பதம் அளவு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கணும். போளி தேங்காய் போளியும் செய்வாங்க. இது கடலைப்பருப்பில் நான் செய்கிறேன். கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் பாதி பாதி அளவும் போடலாம். அதாவது இது ஒரு 25 கிராம், அது ஒரு 25 கிராம், அந்த மாதிரியும் போட்டு நம்ம செய்யலாம். இப்போ மாவை பிசைச்சிக்கலாங்க. மைதா மாவும் ரவை ஒரு 3 டீஸ்பூனு, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் பிசைகிறேங்க. இது ரொம்ப சாஃப்டாக பிசையணும். அதாவது ரொம்ப பிசுப்புத்தன்மை வருமல்ல பிசைகிறப்போ, அது மாதிரி அந்த பிசுன்னு வர்ற மாதிரி அந்த அளவு தான் பிசையணும். அப்போ தான் நமக்கு சாஃப்ட்டு கொடுக்கும் இந்த மைதா மாவு. பாருங்கள், நல்லா அழுத்தி கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பிசையணும். பாருங்கள், இப்போ பிசுன்னு இருக்கா, இந்த டைமில் நீங்கள் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயிலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவாச்சு, அதாவது ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவு நாம் சேர்த்து நல்லா பிசையணுங்க. பிசைச்சு இது ஊற வைக்கணும். ஊற வைக்கிறது ஒரு 2 மணி நேரம் ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். போளிக்கு மாவு ஊறின வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கையில் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சா, இப்போ அந்த வெல்லம் கடலைப்பருப்பு கூட சேர்த்து அடுப்பில் ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சுருந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. அதை எடுத்து நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் போட்டு அதை நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். அதாவது கொரன்னு இருக்கிற அளவு அடிச்சுட்டு கூட அதுக்கப்புறமா தேங்காயை சேர்த்து இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டால், தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டி பதமாக வந்துடும். தேங்காய் சேர்த்து அரைச்சா இந்த மாதிரி வந்துடும். அதாவது உருட்டி பார்த்தா இந்த மாதிரி உருட்டின மாதிரி கையில் ஒட்டாமல் வருங்க. இப்போ பாருங்கள், மாவு ரொம்ப சாஃப்டாக ஆகிடுச்சி. 2 மணி நேரம் நான் ஊற வச்சேன். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஊறின வரைக்கும் நல்லாவே இருக்கும் போளி. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு உருண்டை அளவு எடுத்து அதை கையிலேனா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இல்லை வாழை இலை எதுலையா கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் அந்த மாவை கையிலேயே விரித்து அந்த பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி கையில் எண்ணெய் தடவிக்கிங்க. அப்போ தான் கைக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரல்லையே நம்ம தட்டி விட்டால் ஈஸியாக போளி தட்டிடலாம். அந்த ஓரத்தில் மட்டும் அந்த மாவு எப்படியும் ஓரம் மாவு பாருங்கள், மாவு இருக்கும், மாவு கலவை, அதை ஒரு விரல் அப்படியே தட்டி விட்டுட்டா அது ரொம்ப வேகிறப்பவும் ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். மாவு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா சாஃப்டாக பிட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அந்த கவர்லேருந்து பாருங்கள் ஈஸியாக எடுத்து கல்லை காய வச்சு நெய் விட்டு வேக வச்சு நல்லா இருக்கும். நல்லா வேக வைக்கணுங்க. இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்தப்புறம் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கலாம். போளி ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். இது கஷ்டமான வேலையே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியான வேலை தான். இதே மாதிரி ஒவ்வொன்றையாக ஒன்று வேகிறதுக்கு முன்னே அடுத்தது நம்ம தட்டி வச்சிடலாங்க.
ஒன்று செய்கிறப்ப அடுத்தது வந்து நம்ம தட்டி இதே மாதிரி செஞ்சு வேக வச்சு எடுத்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சா சீக்கிரமாக வெந்துருங்க, ரொம்ப நேரம் ஆகாது. கடலைப்பருப்பு போலி ரொம்ப ப்ரோட்டீனாக இருக்கும். கடலைப்பருப்பு குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு 8 போலி வந்ததுங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது போலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.